45வது அதிகாரம் வசனம் 17. உங்க பைபிளை கையில் ஏந்தி கொண்டு இன்ற வண்ணமாக கர்த்தர் பாராட்டின திரு வசனத்துக்காக ஒரு கணத்தை குறைத்து இந்த வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். அல்லேலூயா. சொல்லுங்க. from shame to அமரலாம். ஏசாயா 45வது அதிகாரத்திலே இது யாருடைய காலத்திலே எழுதப்பட்டது என்றால் கோரேசின் ராஜா. எழுதிக் கொள்ளுங்க. கிங் சைரஸ் காலத்திலே எழுதப்பட்டது. ஒரு முன் உரையாக அல்லது ஒரு இன்ட்ரோடக்ஷனாக யார் இந்த கோரேஸ் ராஜா என்கிறது பார்க்கலாம். அல்லேலூயா. முன்னுரையாக யார் இந்த கோரேஸ் ராஜா? or who is King Cyrus? ஏசாயா 44வது அதிகாரம் வசனம் 28. யார் இந்த கோரேஸ்? முதலாவது எழுதிக் கொள்ளுங்கள். கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன். எழுதிக் கொள்ளுங்கள். கோரேஸ் அவன் ராஜா மட்டுமல்ல, அவன் ஒரு மேய்ப்பன். he is shepherd. அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், இரண்டாவது இஸ்ரவேலை நோக்கி நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். அல்லேலூயா. கர்த்தர் கோரேஸ் உடைய இருதயத்தை ஏவினார். என்னத்தை ஏவினார்? தேவ ஆலயத்தை கட்ட சொல்லி ஏவினார். எருசலேம் ஒரு நகரமாய் இருந்தாலும் ஆனா புதிய ஏற்பாடு சபை எருசலேம் என்று சொன்னால் திருச்சபை. சொல்லுங்க. Church is a church. Jerusalem is a city, but it is a New Testament or the New Testament church. It is referring to church. Jerusalem என்று சொன்னா சபை. அல்லேலூயா. 2 நாளாகமம் 36வது அதிகாரம் வசனம் 22. 2 நாளாகமம் 36 வசனம் 22 வாசிப்பு கேட்கலாம். எரேமியாவின் வாயினாலே, பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசியின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய, எழுதிக் கொள்ளுங்க. கோரேஸ் ராஜா எந்த தேசத்திலே ஆண்டார்? பெர்சியா. எழுதிக் கொள்ளுங்க. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே, எழுதிக் கொள்ளுங்க. கர்த்தர் கோரேஸ் உடைய ஆவியை ஏவினார். அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி கர்த்தர் எதுக்காக கோரேசுடைய உள்ளத்தை ஏவினார்? ஆலயத்தை கட்டுவிக்க.
கட்டுவது. எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார். சரி, அல்லேலூயா. இது யார் கொடுத்த கட்டளை? கர்த்தர் கோரேஸ் ராஜாவுக்கு கொடுத்த ஒரு கட்டளை. இன்னும் தொடர்ந்து வாசிப்போம். எஸ்ரா 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்பு கேட்கலாம். எரேமியாவின் வாயினாலே, எஸ்ரா 1:1. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி சரி, பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன், எனக்கு ஆவியானவர் என் உள்ளத்துல ஒரு வார்த்தை போடுகிறார். இந்த மாதத்திலிருந்து என் உள்ளத்தையும் உங்க உள்ளத்தையும் கர்த்தர் ஏவி பெட்ராபினை திருச்சபையை கட்ட வைக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தினாலே கர்த்தர் நம்மை எல்லோரும் கட்ட போகிறார். இருந்து போன நம்பிக்கையை கர்த்தர் மறுபடியும் கட்ட போகிறார். சங்கீதம் 51வது வசனத்திலே வாசித்து பார்த்தோமானால் எருசலேமின் அரண்களை கர்த்தர் கட்டுகிறார். அதுதான் சபையுடைய, மறுபடியும் கர்த்தர் சபையை கட்டுகிறார். அவருடைய பிரசன்னத்தினாலே கட்டுகிறார், அவருடைய அக்னியினாலே கட்டுகிறார், அவருடைய சத்திய வார்த்தையினாலே கட்டுகிறார். அல்லேலூயா. முதலாவது குறிப்பு, என் இருதயம் உங்க இருதயம் கர்த்தர் ஏவுகிற ஒரு வருஷம். அதான் மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல சொல்றாரு, தகப்பனுடைய இருதயம் பிள்ளைக்கும், பிள்ளையுடைய இருதயம் தகப்பனுக்கும். நம்ம இருவருக்குள்ள இந்த இருதயம் கர்த்தருடைய இருதயம் இருந்தோமானால் திருச்சபையை கட்டலாம். திருச்சபையை கட்டும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய வீடே கட்டுவார், நம்ம வாழ்க்கையை கட்டுவார். ஹல்லேலூயா. இதை பார்த்து இந்த பட்டணத்துல இருக்கிற ஒவ்வொரு கோரேஸ் உள்ளத்தையும் கர்த்தர் எழுப்பி நாம் திருச்சபையை இந்த வருஷத்தை கட்டுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் பாராட்டின இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து வாசிப்போம். அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். வெயிட் பண்ணுங்க. பாஸ்டர் சூசன் ஹாகாய் தீர்க்கதரிசி புஸ்தகத்திலிருந்து நம்மளுக்கு நன்றாய் விளக்கினார். பலிபீடம் எப்படி இருந்ததா? பாழாய் இடிந்து போனதா. இரண்டாவது குறிப்பு, ஆவியானவர் என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? என் உள்ளத்தையும் உங்க உள்ளத்தையும் ஏவி மறுபடியும் இந்த ஸ்தலத்தினுடைய பலிபீடத்தை கட்டுகிறார். அல்லேலூயா. இரண்டாவது, என்னுடைய ஜெபம் பலிபீடம் உங்களுடைய ஜெபம் பலிபீடத்தை மறுபடியும் கர்த்தர் கட்டுகிறார். ஹல்லேலூயா. வருஷம் முழுவதும் நம்மளுடைய ஃபோக்கஸ் எதுவா இருக்கணும்? வசனமும் ஜெபமும் உபவாசம் தான். அல்லேலூயா. இது மூணும் இருந்தால் நம்மளுடைய பலிபீடம் ஆரோக்கியமா இருக்கிறது என்று அர்த்தமாகும். அப்படி இது இல்லாவிட்டால் ஹாகாய் தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது பலிபீடம் எப்படியா இருந்ததா? இடிந்து போய் பாழாய் இருந்ததா. தொடர்ந்து வாசியுங்கள். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. மூணாவது பாயிண்ட், என் உள்ளத்தையும் உங்க உள்ளத்தையும் ஏவும் பொழுது தேவாதி தேவன் நம்மளோட இருப்பாராக. நம்மளுடைய வெட்கத்துல நடத்த மாட்டாரு, ஆனா கர்த்தர் நம்முடைய மகிமையில நடத்துவாரு. ஹல்லேலூயா. யோசேப்புடைய அண்ணனுக்கு என்ன பண்ணானுங்க? தீமை வரணும்னு யோசிச்சானுங்க, அவனை படுங்குழியில போட்டானுங்க.
அவனுக்கு அவமானம் வரணும்னு யோசேப்புக்கு எப்படியோ திட்டங்கள் பண்ண பொழுதிலும், யோசேப்பு சிறையில போடும் பொழுது கூட யோசேப்பு இந்த அவமானத்தை சகிச்சு இருந்த போதிலும், ஆனா கர்த்தரோ யோசேப்புக்கு நீதி செய்து யோசேப்பு அந்த நாட்டுக்கு ஒரு அரசனாய் மாற்றினார். ஆவியானவர் சொல்லுகிறார், தேவ ஜனமே, நீ அந்த வருஷம் நீ அவமானப்பட மாட்ட, நீனும் நானும் இந்த பட்டணத்துக்கு ஒரு அரசன். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு கவர்னர். அல்லேலூயா. இந்த பட்டணத்துக்கு நீங்களும் நானும் ஒரு யோசேப்பு. அல்லேலூயா. யோசேப்புக்கு எவ்வளவோ வெக்கம் வரும்போது அவனுக்கு தெரியும் யோசேப்பு, ஆனா யோசேப்பு அது உதறி விட்டு போயிட்டான். ஆனா அவனுக்கு பஞ்சகம் பண்ணி அவனை சூழ்ச்சி பண்ணி நீ எப்படியாவது தள்ளிடலாம். ஆனா கர்த்தருடைய பார்வை யோசேப்பு மேல இருந்தது. ஏன்னா யோசேப்புக்குள்ள இருந்தது பரிசுத்தத்தின் ஜீவியம். அல்லேலூயா. விசுவாசிப்போம். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மளை இந்த பட்டணத்துக்கு, இந்த திருச்சபைக்கு அரசனாய் கர்த்தர் வைக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன், தேவனே தேவன், அந்த ஜனங்களில் நீதியாய் இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கி இருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திற்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறது. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஆவியானவர் என் உள்ளத்தையும் உங்க உள்ளத்தையும் உற்சாகப்படுத்துகிறார். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட போகிறோம். அல்லேலூயா. காணிக்கைகள் என்று சொன்னால் அது கர்த்தருடைய பிரமாணம். அல்லேலூயா. நீங்க பாருங்கள், ஆதியாகமம்ல வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு காணிக்கையை செலுத்தினார், தசம பாகத்தை செலுத்தினார். அல்லேலூயா. அதே மாதிரி 2 கொரிந்தியர் 9:7 வாசிக்கிறோம். வசனம் என்ன சொல்லுது? விதைங்கள், அப்பொழுது நீங்க கனி கொடுப்பீர்கள். மல்கியா 3:10 வசனம் சொல்லுது. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் திருச்சபையா, என்னையும் தான் சேர்த்து இந்த மாதத்திலிருந்து கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது வசனம் சொல்லுது, என் ஆலயத்தை நீ கட்டினார், உன் வீடே நான் கட்டுவேன், உன் அரண்களை நான் கட்டுவேன், உன் நம்பிக்கையை நான் கட்டுவேன், உன்னை ஆசீர்வாதமாய் நான் வைப்பேன், உன்னை பாலும் தேனும் ஓடுகிற நதியாய் உனக்கு நான் வைப்பேன். அதுதான் கர்த்தருடைய செல்வம், அதுதான் கர்த்தருடைய பொக்கிஷம், அதுதான் கர்த்தருடைய நன்கொடையின் ஆசீர்வாதம். அதான் வசனம் சொல்லுது மல்கியாவிலே, நீ சோதித்து இந்த மாதத்திலிருந்து நீங்களும் நானும் கர்த்தரை சோதிப்போம். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, நீங்களும் நானும் ஒரு அரசன். அப்போ அரசன்னா கர்த்தர் நம்ம கரத்தை ஆசீர்வதிப்பாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய வீடு நம்மளுடைய வீடு. அல்லேலூயா. கர்த்தர் வாசம் பண்ணுகிற இந்த ஸ்தலத்திலே கர்த்தருக்கு நம்ம கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு ரிட்டனாய் இரட்டதனையாய் கொடுப்பார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதும் அன்றி சரி, அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியம். எழுதிக்கொள்ளுங்க. பொன் வெள்ளி. பொன் என்று சொன்னால் விசுவாசம், வெள்ளி என்று சொன்னால் மீட்பு. சொல்லுங்க. பொன் என்று சொன்னால் விசுவாசம், வெள்ளி என்று சொன்னால் மீட்பு. கர்த்தர் நம்மளுக்கு பாராட்டின அந்த விசுவாசத்தினால நீங்களும் நானும் ரட்சிப்பை பெற்று இந்த திருச்சபையில அமர்ந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் தன் ரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் மீட்டார், திருச்சபையை மீட்டார். இதுக்குள்ள ஆதார வசனம்லாம் நீங்க கேட்டீங்க என்று சொன்னால் 1 பேதுருவிலே நீங்க நன்றாய் வாசிக்கலாம். யாத்திராகமம் 30வது அதிகாரம் வசனம் 11 இருந்து 16 நீங்க இது குறித்து தியானமாய் வாசிக்கலாம்.
பொன் என்றால் விசுவாசம், வெள்ளி என்றால் கர்த்தருடைய மீட்பு. நம்ம எதுல இருந்து கர்த்தர் நம்மளை மீட்டு கொண்டார்? பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மளை மீட்டு கொண்டார். படுகொலியிலிருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி, புழுதிலிருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி, ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் கர்த்தர் நம்மளை அமர செய்யத்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார். அது ஒரு மீட்பு. ஹல்லேலூயா. இதுதான் மீட்பு. இதுதான் ரட்சிப்பு மூலமாய் வருகிற ஒரு அனுகிரகம். அதுதான் கர்த்தருடைய மீட்பு. That is called redemption. Hallelujah. பொன் என்று சொன்னால் விசுவாசம், வெள்ளி என்று சொன்னால் கர்த்தருடைய மீட்பு. இதை நீங்க 1 பேதுரு நன்றாய் வாசிக்கலாம். யாத்திராகமம் 30:11 16 வசனத்தை வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். தொடர்ந்து எஸ்ரா புஸ்தகத்தை வாசிப்போம். மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணுவித்தான். அந்த விளம்பரத்துக்கு ஆவியானவர் எனக்கு இப்ப ஒரு ரெவலேஷனை கொடுக்கிறார். என்ன தெரியுமா? இந்த மாதத்திலிருந்து நம்மளுடைய திருச்சபை சுவிசேஷத்தின் பணியை செய்ய. அல்லேலூயா. இங்க விளம்பரம்னு போட்டிருக்கு. இப்ப ஆவியானவர் இப்பதான் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தா, பெட்ரா பிணைங்கே இந்த பட்டணத்துக்கு நீ சுவிசேஷத்தை அறிவிப்பார். கர்த்தருடைய சுவிசேஷம் இந்த பட்டணத்துக்கு தேவை. கர்த்தருடைய சுவிசேஷம் கூலின் பட்டணத்துக்கு தேவை. கர்த்தருடைய சுவிசேஷம் இந்த நார்தர்ன் ரீஜனுக்கும் தேவை. ஹல்லேலூயா. நம்ம இந்த வருஷம் வெள்ளி போய் கர்த்தருடைய நாமத்தையும் சுவிசேஷத்தையும் அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அட்லீஸ்ட் ஒரு ஆத்மாவுக்காக நீங்க ஜெபித்தால் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நீங்க கூட்டிட்டு வரலாம். ஹல்லேலூயா. ஒரு ஆத்மா திருச்சபைக்கு நீங்க கூட்டிட்டு வந்து தன் ஆத்மா விடுதலை அடைந்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்குள்ள கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். அவன் குடும்பம் உங்க மூலமாய் கர்த்தர் காப்பார். ஹல்லேலூயா. சுவிசேஷத்துக்கு நம்ம ஆயத்தப்படுகிற ஒரு வருஷம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம சபைக்கு அநேக தீர்க்க தரிசனங்களை கொடுத்து வைத்தார். ஆனா நம்ம செயல்பட்டாதான் கர்த்தர் செயல்படுவார். ஹல்லேலூயா. சோ வருகிற ஒவ்வொரு மாதத்தில் கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சுவிசேஷத்துக்கு ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா. Of course social மீடியாவிலே நம்ம லைவ் போட்டு ரெக்கார்ட் பண்ணி நம்ம செய்யறோம். அது ஒரு விதமான சுவிசேஷம் தான். ஆனா இரண்டாவது சுவிசேஷம் ஒன்று இருக்கிறது. வெளியில படுத்து கொண்டு இருக்கிறாங்களே, வீடு வாசல் இல்லாம வியாதியில தவிக்கிறாங்களே, அவங்களுக்காக நம்மளுடைய சுவிசேஷ வார்த்தை தேவை. அல்லேலூயா. அதனால நம்ம இப்படியே உட்கார முடியாது. பாஸ்டர் இந்த மாதத்திலிருந்து கடைசி வாரம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நான் போறேன் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பணியை செய்ய வேண்டும் தேவ ஜனமே. அதுதான் கர்த்தர் கோரை சொல்லத்தை எழுப்பியிருக்கிறார். எதுக்கு ஆலயத்தை கட்ட சொல்லுகிறார் தெரியுமா? அந்த ஆலயத்தில் விட்டாய்த்து போன ஆத்மாக்கள் தன் திருச்சபையை சேரும்படி. அல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் கர்த்தரை நோக்கி செல்லுவோம். அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தருடைய கரத்தை நீங்களும் நானும் பிடித்து கொண்டோம்னா இறுதி வரை நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் இருக்கிறது, யோவான் 21 வாசிக்க வேண்டாம். 153 பெரிய மீன்களை கர்த்தராக பேசுகிறாரே. 153 மீன்கள் என்னத்தை குறிக்கிறது? ஆத்மாவின் அறுவடை. சொல்லுங்க, ஆத்மாவின் அறுவடை. அட்லீஸ்ட் இந்த நம்ம சபையில ஒவ்வொரு மாதமும் ஒரு ஆத்மாவாவது 2 ஆத்மாவுக்காவது சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். உங்களுக்கு தெரியுமா,
பாஸ்டருக்கு வெளியில இருந்து எத்தனையோ கால்ஸ் வருகிறது. நான் ஒன்னியோட தான் சொன்னேன், நீங்க சபைக்கு வாங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் பாஸ்டருக்கு அத்தனையோ கால்ஸ், வெளி கால்ஸ். ஆனா நான் ஒன்னியோட தான் சொன்னேன், கம் டு சர்ச். நான் சொல்றேன், தேவ ஆலயத்துக்கு தொடர்ந்து வரும் பொழுது அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு தீர்மானம் செய்வோமா, இந்த வருஷம் முழுவதும் ஒரு சத்தரை ஆராதனையை மிஸ் பண்ணவே கூடாது. இன்னொன்னு, ராப்போஜன பந்தி மிஸ் பண்ணவே கூடாது. ராப்போஜன பந்தி ஒரு மாதமோ 2 மாதமோ மிஸ் பண்ணிட்டாலே ஒருவேளை கர்த்தருடைய வருகை வந்து விட்டார், நம்ம எடுக்கப்படவே மாட்டோம். அதனால இந்த வருஷம் முழுவதும் சபையுடைய காரியத்துக்காக முக்கியத்துவத்தை கொடுக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க, வாயை திறந்து பேசணும். சபையுடைய காரியத்தை முக்கியத்துவத்தை கொடுக்கணும். நீங்களும் நானும் எல்லா பேருமே ஒன் பாடி தான். சொல்லுங்க, ஒன் பாடி. அதனால இந்த வருஷம் ஒரு டிசிஷனோட எடுப்போம், சபையை நான் கட்டுவேன். கர்த்தருடைய வீடு நீங்களும் நானும் கட்டும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய வீடை கட்டுவார். தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களில் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். எழுதிக் கொள்ளுங்க இந்த கூட்டத்தார் பெயர்கள், மறுபடியும் வாசியுங்கள். கோரேஸ் ராஜா உள்ளத்தை மட்டும் கர்த்தர் அசைக்கல. ஆனா யூதா பென்யமீன் வம்சங்களில் யூதா பென்யமீன் வம்சம் உள்ளவர்களை தலைவர்களும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் கர்த்தர் பாருங்க, அவர்கள் உள்ளத்தையும் கர்த்தர் ஏவினார். அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். எதற்காக? கர்த்தருடைய ஆலயத்தை மறுபடியும் கட்டுவதற்கு. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் கர்த்தருடைய காரியத்தை கட்டும் பொழுது எப்படி இருக்கணுமா? நம்மளுக்கும் உங்களுக்கும் எனக்கும் மன உற்சாகம். அந்த மன உற்சாகம் வரும் பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னைய ஷேம்ல இருந்து ஃபேமா மாத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ வரும் பொழுது ஷேம் டு ஃபேம்? நீங்களும் நானும் உற்சாகமாய் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற வேளையில் பணியில இறங்க விட்டாலே கர்த்தர் ஷேம் டு ஃபேமாய் மாற்றுவார். நான் சொல்றேன், இன்னைக்கு ப்ராபசியா உங்க வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்க பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்க எல்லா காரியத்திலையும் நீங்க சித்தி பெறுவீங்க. அதுதான் 2 நாளாகமம் 20வது வசனம் சொல்லுது. நீங்களும் நானும் சித்தி பெறுவோம். யாரை நம்பி? தீர்க்கதரிசியுடைய வார்த்தை நம்பி. ஹல்லேலூயா. அப்ப இது நம்புறீங்களா? அப்ப இது நம்பினா நீங்களும் நானும் உற்சாகமா என்ன செய்யணும்? கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும். தொடர்ந்து வாசியுங்க. வெள்ளி பனிமுற்றுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருட்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இன்னொரு பாயிண்ட் எழுதி கொடுங்க. கர்த்தர் என் கையும் உங்க கையும் திடப்படுத்துவார். என்னங்க உற்சாகமே இல்ல? இப்ப போட்டு ஆட வச்சிருங்க. உங்க கையும் என் கையும் கர்த்தர் எதுக்கு திடப்படுத்துவார்? ஆலயத்தை கட்டுவது. அல்லேலூயா. கர்த்தர் ஆலயத்தை கட்டும் பொழுது கர்த்தர் நம்ம கரத்தையும் தான் வீடை கட்ட வைப்பார். தொடர்ந்து வாசியுங்கள். நேபுகாத்நேச்சர் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து பாருங்க, இந்த நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணாருன்னு பாருங்க.
தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்திலே வைத்திருந்த, எழுதுங்க ஒரு பாயிண்டம். கர்த்தருடைய ஆலயத்து பனிமுட்டுகளையும், ஃபர்ஸ்ட் பனிமுட்டுகளையும். யாரு? இந்த நேபுகாத்நேச்சர் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து எதை பறிச்சா? பனிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் சரி பொக்கிஷக்காரனாகிய மித்திரோத்திதாத்தினால் கையினால் எடுக்க செய்து சரி யூதாவின் அதிபதியாகிய சேஸ்பசாரிடம் எண்ணி கொடுத்தான். சரி அவைகளின் தொகையாவது பொன் தட்டுகள் 30, எழுதிக் கொள்ளுங்க, பொன் தட்டுகள் 30, வெள்ளி தாளங்கள் 1000, ஆஹா, சுத்திகள் 29, சரி பொற்கிண்ணங்கள் 30, சரி வெள்ளி கிண்ணங்கள் 410, சரி மற்ற பனிமுட்டுகள் 1000. ஹல்லேலூயா. ஆவியானவர் இன்னொரு பாயிண்ட சொல்றாரு. சத்துருவானவன் என் வாழ்க்கையிலும் உங்க வாழ்க்கையிலும் பறித்து போனதை கர்த்தர் மறுபடியும் ரிஸ்டோர் பண்றாங்க. என்னங்க, சத்துருவானவன் நம்ம கிட்ட பறித்து போயிட்டான். ஆசீர்வாதத்தை, ஆஸ்திகளை, சந்தோஷத்தை, சமாதானத்தை எல்லாத்தையும் பறித்துட்டு போயிட்டு, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளிலே உனக்கு நான் எல்லாத்தையும் நான் ரிஸ்டோர் பண்ணுகிறேன். இந்த ரெஸ்டோரேஷன் என்று சொல்லுகிறது இப்ப நம்ம வாசித்துக் கொண்டிருக்கிறோமே, எப்போ சபையை கட்டுகிற வேலையிலே. அப்பதான் கர்த்தர் நம்மளைய ரிஸ்டோர் பண்றார். அப்போ நம்மளை பறித்து போன சமாதானம், நம்மளை பறித்து போன சந்தோஷம், நம்மளுக்கு பறித்து போன ஆசீர்வாதம், நம்மளுக்கு பறித்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் மறுபடியும் ஆசீர்வாதமாய் ரிஸ்டோர் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. பாடுவோமா ஒரு பாட்டு? கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் வல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்னார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்னார் பரிபோம். தேவர் கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்னார் பரிபோம். நிந்திக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. நிந்திக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. திட நம்பிக்கை தயங்கினாரே, அவர் கிருபை ஓஹோ. திட நம்பிக்கை தைரியம் ஏந்தாரே, அவர் கிருபை என்று உள்ளது. அவர் கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்னார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்னார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்னார் பரிபோம். நன்றி ஆண்டவரே. மறுபடியும் ஏசாயா 55:16-17. இதுல 3 குறிப்புக்கு 3 பாயிண்ட் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஏசாயா 45:16 and 17. விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு லட்சை அடைந்து. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதுங்க. இந்த வருஷம் விக்கிரகத்தின் செயல்களை கர்த்தர் உடைப்பார். அல்லேலூயா.
நம்மளை பின்தொடர்ந்து வந்த விக்கிரகங்களின் கிரியைகள், அது மூலமாய் நம்ம அடைந்த அவமானங்கள் கர்த்தர் இந்த நாளிலிருந்து முறியடித்துக் கொண்டிருப்பார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசியுங்கள். ஏகமாய் கலங்கி போவார்கள், ஏகமாய் கலங்கி போவார்கள். இஸ்ரவேலோ, பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதுங்க. இஸ்ரவேலோ கர்த்தராலே கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதுங்க. நித்திய ரட்சிப்பினாலே ரட்சிக்கப்படுவான். அதோடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது கீழே வசனத்தை எழுதிக் கொள்ளுங்கள். ரோமர் எழுதின நிருபம் 11வது அதிகாரம் வசனம் 26 to 27. Israel saved by the Lord through his everlasting salvation இல்லையா? but Israel saved by the Lord first pointல ரோமர் 11 26 27. இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து. இஸ்ரவேல் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேல். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மூலமாய் தன் குடும்பத்தையும் இந்த பட்டணத்தையும் கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துவாரா? சத்தம் பத்தல. மறுபடியும் சொல்றேன். நீங்களும் நானும் யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேல். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேல் அழைக்கப்படுகிறபடினாலே மீட்கிறவர் எங்க இருக்கிறார்? வடக்கு தேசத்திலே சீயோனில் இருந்த நகரத்தில் உள்ளவர், அழகான் உள்ளவர், அருமையான தேவன் உள்ளவர் நம்மளை கொண்டு என்ன செய்வாரா? ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துவார். சாதாரண ரட்சிப்பு அல்ல, நித்திய ரட்சிப்பு. அதுதான் everlasting salvation. ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ள அந்த பரிபூர்ணமான ரட்சிப்பு வந்துருச்சுன்னா நம்ம குடும்பமே ரட்சிக்கப்படும். நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படும் பொழுது இந்த பட்டணம் ரட்சிக்கப்படும். இந்த பட்டணம் ரட்சிக்கப்படும் பொழுது ஒரு தேசமே ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசியுங்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும் நான் அவருடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. மறுபடியும் ஏசாயா 45:17 இரண்டாவது குறிப்பு. நீங்கள் என்றென்றைக்கு உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் அதுக்கு மேல இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். எழுதிக் கொள்ளுங்க. இரண்டாவது பாயிண்ட், everlasting salvation. ஏசாயா 51:8. இந்த ஏசாயா 51வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் சீயோனை தேற்றுகிறார். சொல்லுங்க. ஏசாயா 51வது அதிகாரம் எதுக்கு குறிக்கிறதா? கர்த்தர் சீயோனை தேற்றுகிறார். நீங்களும் நானும் சீயோன் குடியிருப்பவர்கள். அப்போ ஏசாயா 51:8 வாசிப்போம். பொட்டு பூச்சி அவர்களை வஸ்திரங்களை போல் அரித்து புழு அவர்களை ஆட்டு மயிரை போல். இதெல்லாம் யாருக்கு தெரியுமா? இது குறிப்பு இந்த படிக்கிறோமே யாருக்கு தெரியுமா? துன்மார்க்கனுக்கு. எழுதி கொள்ளுங்க. இப்போ துன்மார்க்கனா யாரு? நம்மளுக்கு தீமை யோசிக்கிறவன், நம்மளை அழிந்து போகணும்னு யோசிக்கிறவன், அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பின்மாற்றமாய் போகிறானே அவனுக்கு தான் இந்த புழு. மறுபடியும் வாசனத்தை வாசிங்க. பொட்டு பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல் அரித்து. பாருங்க, இந்த உபதேசத்துல இருந்து வேலைக்கு போனார்களே அவர்கள் என்ன ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார்? பொட்டு பூச்சி தன் வஸ்திரத்தை அரித்து புழு அவர்களை ஆட்டு மயிரை போல் தின்னும். ஆட்டு மயிரை போல் தின்னுமா? யாருக்கு?
துன்மார்க்கனுக்கு, இன்னொன்னு பாவம் செய்தவனுக்கு, இன்னொன்னு கிறிஸ்துவ வாழ்க்கையிலிருந்து பின்மாற்றமாய் போய் வாழ்ந்து இந்த அப்போஸ்தலரின் உபதேசம் அல்லது கிறிஸ்துவின் உபதேசத்தை விலகி போய் ப்ளீஸ் ரீட் என்னுடைய நீதியோ என்னுடைய நீதியோ, இந்த இரண்டாவது குறிப்பு என் நீதியோ என்று சொல்லப்படுகிறாரே, உங்களுக்கும் எனக்கும் சபைக்கும் பேசுகிறார். என்றென்றைக்கும் நிலைக்கும், என்றென்றும் நிலைக்கும். ஹல்லேலூயா. என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும், நம்மளுடைய ரட்சிப்பு கர்த்தர் கொடுத்தாரு. இந்த மட்டும் ஸ்டாப் ஆகல, தலைமுறை தலைமுறைக்கும் போகிறதா அல்லது இருக்கிறதா. ஹல்லேலூயா. மறுபடியும் ஏசாயா 45. இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். சரி, நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும், பாயிண்ட், வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். யோவேல் 2:27. The book of prophet Joel 2:27. நான் சொல்றேன், இந்த குறிப்பெல்லாம் எழுதி வைத்துக் கொண்டு வீட்டுல போய் தியானியுங்கள். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், சரி, நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்களும் நானும் வெட்கப்படவே மாட்டோம். வெட்கப்பட்ட இடத்துல தான் கர்த்தர் நம்ம தலையை நிமிர செய்வார். தலை குனிஞ்சோமே, தலை குனிஞ்சு நடந்தோமே, அந்த இடத்துல கர்த்தர் நம்ம தலையை நிமிர செய்வார். அடுத்த ஒரு வசனம் ஏசாயா 59:22. சாரி, ஏசாயா 29:22. ஏசாயா 29:22. ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர், யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. இனி நீங்களும் நானும் நம்ம முகம் செத்து போகவே மாட்டோம். ஹல்லேலூயா. கடைசியாக சங்கீதம் 14:7. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். என் ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க. சாரி, இங்கிலீஷ்ல வேற வசனம், தமிழ்ல என்ன போட்டிருக்கு? 16. சங்கீதம் 14 தரீங்க. You shall not be ashamed or disgraced னு போட்டிருக்கோம். சங்கீதம் 14 சீயோனிலிருந்து 14:7. Psalms 14:7. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது. பாருங்க, இந்த கோரேஸ் ராஜா இதுதான் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பை இந்த பாபிலோன் கிட்ட இருந்து விடுதலை பண்ணி எதுக்கு அழைத்து வருகிறார்? ஆலயத்தை கட்டுகிற ஒரு பணி. அப்போ இனி நீங்களும் நானும் வெட்கப்படவே மாட்டோம். நம்ம தலைய குனிய மாட்டோம், ஆனா நம்ம தலை நிமிர பண்ணுவாங்க. யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேல். நமக்குள்ள என்ன வரும்? ஆனந்த மகிழ்ச்சி, ஆனந்த சந்தோஷம். எழுதி நிற்கலாம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்துவோம்.